எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சர மீன் குழம்பு. வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வஞ்சர மீனே எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்த மீன் அவைலபிளாக இருக்கோ அதுலேயும் நீங்கள் இந்த டிஷ் பண்ணலாம். இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துப்போம். ஸோ அது கூட கொஞ்சம் வெந்தயமும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது நம்ம கடுகு அப்புறம் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா ஹாஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது அந்த ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது கொதிச்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சு புளி கரைச்சல் இதில் ஊற்றிடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டுடலாம். எப்போவுமே ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த இந்த மசாலாலாம் நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்மளுடைய ஃபிஷ் ஆட் பண்ணோம். பாருங்கள், இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சு கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுடைய நெய் வஞ்சர மீன் குழம்பு ரெடி. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஃபிஷ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபிஷ்ஷில் இது செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.